கிராஃபிக்கல் சொல்யூஷன் மெத்தட். நார்மலாக கிராஃப் எப்படி வரைவோமோ அந்த மாதிரி தாண்டா இதை வந்து பார்க்க போகிறோம். கிராஃப் தான் வரைய போகிறோம். கொடுத்துருக்க சம்மை வச்சு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனுக்கான லைன்ஸை வந்து கிராஃபில் வரைஞ்சிட்டு அதோட ரீஜியன், அதாவது அதோட ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது எப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 6 ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த 6 ஸ்டெப்ஸை 1 by 1 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் 1 என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், த டெசிஷன் வேரியபிள், த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்மளோட சம்மில் என்னென்ன டிசிஷன் வேரியபிள்ஸ், அதாவது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கிறது தான் நம்ம x1 x2 அந்த மாதிரி வேரியபிள்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் அதில் என்னென்ன லிமிட்டேஷன், இப்போ ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு இவ்வளோ லிமிட்டேஷன், நீங்கள் இவ்வளோ தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது என்னென்னங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செட் அப் த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனுங்கிறது தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். அந்த ஈக்குவேஷன் மேக்ஸிமம் ஆஃப் இசட், மினிமம் ஆஃப் இசட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாட் ஏ கிராஃப், அதாவது ஒரு கிராஃப் வரைய போகிறோம். அது எப்படி இருக்குன்னா, ரெப்ரசென்டிங் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் வரைவோம். அந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபீஸிபிள் ரீஜன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபீஸிபிள் ரீஜன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் ஒவ்வொரு லைன் வரைவோம். அந்த ஒவ்வொரு லைனும் மீட் பண்ணுற இடத்த ஜாயின் பண்ணி ஒரு ஃபீஸிபிள் ரீஜன் வந்து ஒரு சொல்யூஷனாக நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அது எப்படிங்கிறது சம்மில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு நம்மளோட ரீஜியன் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து எதில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஒன்லி, அதாவது நம்மளோட 4 குவாட்ரண்ட் இருக்கும்ல, லைன் வந்து எக்ஸ் ஒய் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுங்கிறது, அதாவது எக்ஸு ஒய் இந்த ஜாயிண்ட் மட்டும் இருக்கும்ல, அங்கே மட்டும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4th ஸ்டெப் பாருங்கள். இந்த ஃபீஸிபிள் ரீஜன் அப்டைன் இன் த ஸ்டெப் 3. ஸ்டெப் 3லேயே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஃபீஸிபிள் ரீஜன் கிடச்சிரும். அது பவுண்டட் ஆர் அன்பவுண்டட். பவுண்டடுங்கிறது நம்மளோட லைனுக்கு உள்ளே இருக்கும், அன்பவுண்டடுங்கிறது லைனுக்கு வெளியில் இருக்கும். அந்த ஸோ பவுண்டட் அன்பவுண்டடாங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட் த கோஆர்டினேட் ஆஃப் த ஆல் கார்னர் பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் சொல்யூஷன் ரீஜியன். அதாவது நம்ம ஃபீஸிபிள் ரீஜன் கண்டுபிடிக்கணும். ஃபீஸிபிள் ரீஜன் கண்டுபிடிச்சதும் அதோட கார்னர் பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் கம்ப்யூட் த கோஆர்டினேட் ஆஃப் த கார்னர் பாயிண்ட் ஆஃப் ஃபீஸிபிள் ரீஜன்ங்கிறது ஸ்டெப் 4ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஈச் கார்னர். அதாவது ஒவ்வொரு கார்னருக்கும் அதோட வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் வச்சு அது மேக்ஸிமமாக மினிமைஸ் வேல்யூவாங்கிறத நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ஆர் மினிமம் த வேல்யூ ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இட் கிவ்ஸ் த ஆப்டிமம் ஃபீஸிபிள் சொல்யூஷன். நம்மளுக்கு தேவையான ஆன்சருங்கிறது அதுலேருந்து தான், அதாவது நம்ம கொஷின் வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்களா மினிமம் கேட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுலேருந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஆப்டிமம் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட சொல்யூஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ கம்பெனி மேக்ஸ் 2 kinds ஆஃப் லெதர் பெல்ட். அதாவது ஒரு கம்பெனியில் 2 டைப்பான பெல்ட் வந்து மேக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பெல்ட் ஏ வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு ஹை குவாலிட்டி பெல்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பெல்ட் பி பார்க்குறோம். பெல்ட் பி எப்படி இருக்குது, லோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் 2 டைப் ஆஃப் பெல்ட் வந்து மேக் பண்ணுறாங்க. அதோட ப்ராஃபிட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஏக்கு வந்து 4 rupees பிக்கு வந்து 3 rupees பெர் பெல்ட்டுக்கு ப்ராஃபிட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சில சம்மில் மட்டும்தான் மினிமம் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ஒவ்வொரு சம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக புரியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈச் பெல்ட் ஆஃப் டைப் ஏ ரெக்வயர்ஸ் twice as much time as a belt of B. அதாவது பெல்ட் பியை தயாரிக்கிறத விட 2 மடங்கு டைம் எதுக்கு ஆகுதுன்னா, பெல்ட் ஏ வந்து மேக் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது பாருங்கள். அண்ட் இஃப் ஆல் பெல்ட்ஸ் வேர் ஆஃப் டைப் பி, அதாவது நம்ம டைப் ஏக்கும் டைப் பிக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். பிங்கிறத விட டைம் ஏ வந்து அதிகமாக எடுத்துக்குது மேக் பண்ணுறதுக்கு.
ஒருவேளை டைம் ஃபுல்லுமே பிக்கு வந்து யூஸ் பண்ணாலும் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, 1000 பெல்ட்ஸ் தான் ஒரு நாளைக்கு மேக் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ டைம் பொறுத்தவரையும் நம்மளோட லிமிட்டேஷன் 1000 தான் லிமிட்டேஷன். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, லெதருக்கான லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமுக்கான லிமிட்டேஷன் பார்த்தோம். டைமுக்கான லிமிட்டேஷன் வந்து 1000 கொடுத்துருந்தாங்க. செகண்ட் வந்து லெதருக்கான லிமிட்டேஷன், அதாவது ஒரு நாளைக்கு நம்ம 800 பெல்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கான லெதர் மட்டும் தான் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான லிமிட்டேஷனுங்கிறது 800 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏஎன்பி ரெண்டுத்துக்குமே சேர்த்து அவ்வளோதான் நம்மளுக்கான லிமிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. Belt A requires a fancy buckles and only 400 buckles per day are available. அதாவது ஃபேன்சியான ஹூக்கு, அந்த ஹூக் இருக்குல்ல, அது வந்து ஏக்கு வந்து எவ்வளோ லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 400 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 700 கொடுத்துருக்காங்க. 700 buckles a day available for பெல்ட் பிக்கு வந்து 700 buckles கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன லிமிட்டேஷனுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் மேக் பண்ண போகிறோம். நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். ஸோ சம்மளோட நம்ம பார்த்துட்டோம். ப்ராஃபிட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட் மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 4ங்கிறது பெல்ட் ஏக்கும், பிக்கு வந்து 3ங்கிற ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் ஆஃப் இசட்டுங்கிறத நம்ம எழுதுகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு 4x1, அதாவது ஏங்கிற பெல்ட்டுக்கு வந்து x1னும் பிங்கிற பெல்ட்டுக்கு x2 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 3x2 அப்படின்ட்டு ரெண்டுத்துக்கான வேல்யூஸ் வந்து போட்டோம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு 4x1 + f3x2. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இசட்டுங்கிறது எதை பொறுத்து இருக்குது, நம்மளோட x1 x2 எவ்வளோ நம்ம மேக் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ப்ராஃபிட்டோட மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட டைமுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்குறோம். டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெல்ட் பியை விட பெல்ட் ஏ வந்து ட்வைஸ் டைம் வந்து டைம் ஆகுது. ஸோ 2x1 + x2, x2வை விட x1ங்கிறது 2 மடங்கு டைம் எடுத்துக்குது. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்கன்னா 1000 பெல்ட் தயாரிக்கிறதுக்கான டைம் தான் கொடுக்குறாங்க. ஸோ 2x1 + x2 ≤ 1000ங்கிறத நம்ம எடுத்துக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், அவைலபிலிட்டி ஆஃப் லெதர். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், டைம் கொடுத்துருந்தாங்க, அந்த டைமுக்கான கன்ஸ்டன்ஸ் எதுவும் எடுத்து எழுதியாச்சு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சப்ளை ஆஃப் த லெதர் கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 800 கொடுத்துருக்காங்க. ஸோ 800 விட கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து பெல்ட் தயாரிக்க முடியும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்துங்கிறதுக்கு தான் அவங்க கொடுத்துட்டாங்க. போத் ஏ அண்ட் பி கம்பைன்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து சப்ளை பண்ணுற அளவு எவ்வளோனா 800ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ x1 + x2 ≤ 800, ரெண்டுத்துக்கும் சேர்த்து 800 தான் லிமிட்டேஷன். நெக்ஸ்ட்டு பெல்ட் ஏ ரெக்வயர்ஸ் ஏ ஃபேன்சி பக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கான பக்கிள்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400 கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 400 தான் ஏக்கு வந்து ஊக்கு கொடுக்குறாங்க. ஸோ x1 ≤ 400. அதே மாதிரி பிக்கு எவ்வளோ பக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, 700 கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்கிறது x2வா, ஸோ அதோட லிமிட்டேஷன் எவ்வளோ, 700. ஸோ x1 ≤ 400, x2 ≤ 700ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நார்மலாக நம்ம மேக் பண்ண போகிற x1 அண்ட் x2 வேல்யூ எப்போதுமே எப்படி இருக்கும், நான் நெகட்டிவாக இருக்கும். ஸோ > 0. ஸோ கொடுத்துருக்கிற ப்ராஃபிட்டை வச்சு மேக்ஸிமம் ஆஃப் இசட்டுங்கிற ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்க டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க, லெதர் எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கான லிமிட்டேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஏக்குள்ள ஹூக், அதாவது கொக்கி எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க, பக்கிள்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, அதே மாதிரி பிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத லிமிட்டேஷன் வந்து எடுத்து எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வந்து பெல்ட்ஸ் வந்து ஏ அண்ட் பி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எப்படி இருக்கும், > 0 இருக்கும் கண்டிஷன் எழுதியிருக்கோம். இப்போது சம்மை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் வரைய போகிறோம். ஸோ நம்மளோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். வேல்யூஸ் பாருங்கள், 1800, 700ன்னு எல்லாமே எப்படி இருக்குது, பெரிய நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கிராஃபோட வேல்யூஸ் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 1000 வரையும் மேக்ஸிமம் வேல்யூஸ் இருக்குங்கிறதுனால நம்மளோட ரேஞ்ச் எப்படி எடுத்துக்கிறோம், 1000ங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா ரேஞ்ச் 200ங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நான் வந்து உங்களுக்கு ரஃபாக சொல்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், நார்மலாக நானாக ஒரு டிஸ்டன்ஸில் பாயிண்ட் வச்சு நான் வந்து பாயிண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா
கரெக்டான பாயிண்ட் நீங்கள் கிராஃப் வரையும் போதே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கேப்பும் 1 சென்டிமீட்டருங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு லைனும் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் நேராக ஃபைண்ட் அவுட் பண்ணுற என்ன பாயிண்ட் இருக்குங்கிறத நீங்கள் கிராஃப் வரையும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஸ்கேலை வச்சு ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணிக்கோங்க. நம்மளோட ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கான லைன் வரைய போகிறோம். ஸோ 2x1 + x2 <= 1000ங்கிற அந்த லைனை எடுத்து எழுதிக்கிறோம். எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், <= 1ங்கிற கண்டிஷன் கொண்டு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 1000ஆல் ஃபுல்லாக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு என்ன கிடச்சிரும், 1 கிடைக்கும். ஸோ போத் சைடு நம்ம என்ன பண்ணுவோம், 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2/1000ங்கும்போது 1/500ங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வேறு வேல்யூஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ டேரெக்டாக அந்த வேல்யூஸ் வந்துடுது, ரைட் சைடு 1ன்னு வந்துடுது. ஸோ நம்மளோட கண்டிஷன் படி <= 1ன்னு கொண்டு வந்துட்டோம். இப்போது x1க்கு அடியில் உள்ள வேல்யூஸ் வந்து 500, x2ங்களோட வேல்யூஸ் வந்து 1000 கொடுத்துட்டோம். ஸோ x1 வந்து எங்கே போய் கட் ஆகுதுன்னா 500ல் போய் கட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ x1 இங்கே இருக்குது, இது எங்கே போய் கட் ஆகுது, 500ல் போய் கட் ஆகுது. ஸோ 500ங்கிறது எங்கே இருக்குது, 400க்கும் 600க்கும் சென்டர் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து x2 பார்க்குறோம். x2 வந்து 1000ல் போய் கட் ஆகுது. 1000ல் கட் ஆகுதுங்கும்போது x2ங்கிறது இந்த லைன் எங்கே போய் கட் ஆகுதுன்னா 1000ல் போய் கட் ஆகுது. ஸோ 1000ல் கட்டுங்கும்போது அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனுக்கான ஃபார்மேஷன் தான் இந்த ஃபார்மேஷன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து வரைகிறோம்ல, அந்த லைனுக்கு ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா அந்த லைனுக்கு உள்ளே, அதாவது <= அப்படிங்கிறது கண்டிஷனா. ஸோ அந்த <= இந்த லைனை விட கம்மியான வேல்யூ அப்படிங்கிற மீனிங். ஸோ அந்த லைனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷேடோ பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கம்மா. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x1 + x2 <= 800, இதுக்கான லைன் வரைய போகிறோம். ஸோ x1 + x2 <= 800 போட்டுட்டோம். இதை <= 1ன்னு வரணுன்னா 800ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது x1 / 800 + x2 / 800 <= 1 அப்படிங்கிற கண்டிஷன் வந்துடுது. ஸோ இதில் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ x1ங்கிறது 800ங்கிற பாயிண்டில் போய் கட் ஆகுது, x2ங்கிறதும் 800ங்கிற பாயிண்டில் போய் கட் ஆகுது. ஸோ x1ங்கிறதுக்கு நான் இங்கே வந்து 800ல் கட் பண்ணியிருக்கேன். x1 பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் x2ஓட பாயிண்ட் எங்கே கட் ஆகுதுன்னா 800 பாயிண்டில் கட் ஆகுது. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து நான் ஸ்கேலால் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 லைனுக்கும் காமன் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னும் பேலன்ஸ் 2 லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைன்ஸையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம்னா ஃபீஸிபிள் ரீஜன் நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து x1 <= 400. x1க்கு எவ்வளோ லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க, 400 கொடுத்துருக்காங்க. x1ங்கிறது இந்த லைன். ஸோ இந்த லைனுக்கு நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்னா, இதுக்கு ஈவனாக, அதாவது இந்த பக்கம் போகிற மாதிரி என்ன ரேஞ்ச் இருக்குங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், கீழே தான் இருக்கும். ஸோ 400 வரையும் தான் அதோட ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 400ங்கிற பாயிண்ட் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு லைன் x1க்கு பேரலாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு லைன் x2க்கான லைன். அதுக்கு வந்து எவ்வளோ லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க, 700ங்கிற லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 700ங்கிறது எதுக்கு, x2க்கு லிமிட்டேஷன். x2ங்கிற லைன் எப்படி இருக்குது, ஹரிசாண்டலில் இருக்குது. ஸோ ஹரிசாண்டலுக்கு நேராக நம்ம வந்து அதோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதோட வேல்யூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 200, 600ங்கிற மாதிரி வருது. ஸோ எங்கே வந்து அதோட லிமிட்டேஷன் இருக்குது, 700 இருக்குங்கிறதுனால 600க்கு சென்டர் பாயிண்ட், 800க்கும் 600க்கும் சென்டர் பாயிண்ட் எடுத்து அதுலேருந்து ஒரு லைன் வந்து x2க்கு பேரலாக வரைய போகிறோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வச்சு லைன் ஃபார்மேட் பண்ணிட்டோம்டா. ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபீஸிபிள் ரீஜன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபீஸிபிள் ரீஜனாக எல்லா லைனுக்கும் காமனான ஸ்பேஸ் என்னென்னு பார்க்கணும். எல்லா லைனுக்குமே அது காமனாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட்டை விட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இது எல்லாத்தையும் சேர்த்த பாயிண்ட்டு தான் என்னவா இருக்குது, நம்ம எல்லா ஈக்குவேஷனுக்குமே காமன் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணுறோம். நீங்கள் ஒவ்வொரு லைன் வரையும் போது என்ன லைன் வரைகிறீங்கிறத அந்த லைனுக்கு நேராக அந்த நேம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க, எழுதிடுங்க.
ஸோ இது வந்து x1 + x2க்கான ஈக்குவேஷன். இது வந்து எதுக்கான ஈக்குவேஷனுங்கிற மாதிரி ஒவ்வொரு லைனுக்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 4 லைனுக்கும் உள்ள காமன் ரீஜன் வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபீஸிபிள் ரீஜன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், OPQRST அந்த பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஓட பாயிண்ட் பார்க்கும்போது அது எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ x1, x2 அப்படிங்கும்போது 0,02ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் O வந்து x1, x2ஓட வேல்யூ 0,0. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் பியோட பாயிண்ட்டுங்கும்போது இது எதுக்கான லைன் வரைஞ்சும் x1க்கான லைன். ஸோ x1ஓட வேல்யூ என்ன இருந்திருக்கு 400. ஸோ இந்த இடத்துல x2ஓட வேல்யூ என்னவாக இருக்குது 0. ஏன்னா x2ஓட வேல்யூ இந்த 0 லைனில் தான் இருக்குது. ஸோ x2ஓட வேல்யூ 0, 400,0. ஸோ செகண்ட் பாயிண்ட் பிக்கு வந்து 400,0. நெக்ஸ்ட்டு க்யூவோட பாயிண்ட் பார்க்குறோம். க்யூவோட பாயிண்ட் எங்கே எதில் கட் ஆகிருக்குன்னா 400ல் கட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக x1ஓட வேல்யூ 400ஆக இருக்கும். அண்டு x2ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் இங்கே வந்து சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அதில் x1ஓட வேல்யூ வந்து 400ன்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது x2ஓட வேல்யூ என்ன வருதோ அதுதான் இந்த இடத்துல x2ஓட பாயிண்ட். ஸோ x2 பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்தெந்த லைன் வந்து கட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் நம்ம ட்ரா பண்ணோம்ல அந்த லைனும் x1ஓட லைனும் தான் கட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு லைனோட ஈக்குவேஷனில் தான் நம்ம x1ஓட பாயிண்ட் 400ன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2x1 + x2 = 1000 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டோம். இதில் x1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 400. ஸோ 400 × 2 800. 800 வந்து 2000லேருந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 200 கிடைக்குது. ஸோ x2ஓட பாயிண்ட் 200. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் க்யூக்கு வந்து 400,200ங்கிறது கிடச்சிருக்கு x1 அண்ட் x2. நெக்ஸ்ட்டு ஆறுங்கிறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போது ஆரோட பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற இடத்துல எதுவுமே நம்மளுக்கு வந்து நேராக தெரியலை. பட் வந்து ஆரோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா 600க்கு நேராக இருக்குது. இது வந்து எந்த பாயிண்ட்னா x2ஓட பாயிண்ட். அதாவது இந்த லைனில் உள்ளது வேல்யூஸ்லாம் இதோடது x2ஓடது. ஸோ அந்த x2க்கு x1 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் 600ன்னு x2க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா x1ஓட வேல்யூஸ் கிடைக்கும். ரெண்டு ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் ஆகிறதுனால எந்த ஈக்குவேஷன் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நான் டேரெக்டாக எடுத்துக்கிட்டேன். x1 + x2 = 800ன்ட்டு. அதில் நம்மளுக்கு x2ஓட பாயிண்ட் என்னன்னு தெரியும், 600ன்னு தெரியும். அதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு x1ஓட பாயிண்ட் 200ங்கிறது கிடைக்குது. ஸோ நம்மளோட x1 வேல்யூ 200, x2ஓட வேல்யூ 600. ஸோ ஆரோட பாயிண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 200,600ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி எஸ்ஸோட பாயிண்ட் இப்போ கண்டுபிடிக்கலாம். எஸ் பாருங்கள், எஸ் வந்து 700 லைனில் வந்து தான் கட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு அதில் x2ஓட வேல்யூ 700ங்கிறது டேரெக்டாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ x1ஓட வேல்யூ மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x1ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதில் என்ன லைன் கட் ஆகிருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ x1 + x2 = 800ங்கிற லைன் வந்து அதில் கட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம x2ஓட வேல்யூ 700ன்னு அப்ளை பண்ணோம்னா x1ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், 800 - 700ங்கிறதுனால x1ஓட வேல்யூ 100ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட பாயிண்ட் நம்மளுக்கு என்ன தெரியுது, 100,700. x1ஓட வேல்யூ 100, x2ஓட வேல்யூ 700. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான் t. அந்த t பாயிண்ட் பார்த்திங்கன்னா 700 லைன், அதாவது x2ஓட 700ங்கிற லைனில் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ அதோட x2ஓட பாயிண்ட் 700ன்னு தெரியுது. அதே மாதிரி x1ஓட வேல்யூங்கும்போது அது 0 லைனில் இருக்குது. ஸோ 0,700. டீயோட பாயிண்ட் 0,700. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஃபீஸிபிள் ரீஜியனோட கார்னர் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். அதோட x1 அண்ட் x2ஓட பாயிண்ட் எப்படி பார்க்கணுங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்மளோட மேக்ஸிமம் ஆஃபீஸில் x1 அண்ட் x2ஓட பாயிண்ட்டை அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூஸ் எப்படி கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம சம்மில் மேக்ஸிமம் இசட் வந்து 4x1 + 3x2ங்கிறது நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது வேல்யூஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.
0,0 x1, x2க்கு பதிலாக 0,0 அப்ளை பண்ணும்போது வேல்யூஸ் வந்து 0 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 400,0ங்கிற பாயிண்ட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது x2 வந்து 0 ஆகிடும். 4 × 400 1600 கிடைக்குது. அதே மாதிரி 400, 200 வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா 2200 கிடைக்குது. அதே மாதிரி 200, 600 பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 2600 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 100 and 700 பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது 2500 கிடைக்குது. அதுக்கப்புறம் 0,700 பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது 2100 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸில் வந்து எது மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கோ அதுதான் நம்ம சம்மோட ஆன்சர். ஸோ என்ன கேட்டிருந்தாங்க, மேக்ஸிமம் ஆஃப் இசட் கேட்டிருந்தாங்க. எந்த பாயிண்டில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குதோ அதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் பார்க்கும்போது 2600 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ நம்மளோட மேக்ஸிமம் ஆஃப் இசட் என்ன, 2600. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஆப்டிமம் சொல்யூஷன் அக்கட் த பாயிண்ட். எந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடச்சிச்சு, x1 வந்து 200 இருக்கும்போது x2 வந்து 600 இருக்கும்போது நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவா கிடச்சிச்சின்னா 2600 கிடச்சிது. ஸோ நம்ம ஆன்சர் எழுதும்போது x1 and x2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆஃப் இசட்டை வந்து எழுதணும். ஸோ நம்மளோட கம்பெனியில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும்னா 200 பெல்ஸ் ஆஃப் டைப் ஏ. டைப் ஏல வந்து 200 பெல்ஸும் டைப் பியில் 600 பெல்ஸும் மேக் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்.